ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மற்றும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு நடத்தின யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2025 அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த Vacuita porpoise is the world's smallest cetacean and the most endangered marine mammal is endemic to. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, Gulf of California. So இது வந்து current affairs question. Question number 2. Consider the following statements. Statement 1. Every individual aged 18 and above has the right to vote in the election. Statement 2. Voters are allowed to rank the candidates in order of their preference. Statement 3. Each vote cast holds the same weight in determining the results. Which of the above is or are common to the method of election of the members of Rajya Sabha அண்ட் லோக்சபா? ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ரெண்டுத்துக்கும் நடத்தக்கூடிய எலெக்ஷனில் காமனாக இருக்க ப்ரொசீஜர்ஸை கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நன் ஆஃப் த அபவ் இஸ் காமன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இண்டிவிஜுவல்னு கொடுத்துருக்காங்க. பட் ராஜ்யசபா எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ் சிங்கிள் டிரான்ஸ்பர் ஓட்டு மூலயமா நடக்குது. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வராது ராஜ்யசபாவில். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் ஆர் அலவுட் டு ரேங்க் த கேண்டிடேட்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் தர் ப்ரிஃபரன்ஸ், எதுவும் வராது. ஈச் ஓட் ஹோல்ஸ் த சேம் வெயிட் அப்படின்றது அதுவும் தப்பான. கொஸ்டின் நம்பர் 3. வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைட்டோ ரெமிடியேஷன் ப்ராசஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Along with the plants, microalgae, seaweeds can be used to remove toxic heavy metals from the environment. ஸோ பைட்டோ ரெமிடியேஷன்றதோட டெஃபினேஷன் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இதெல்லாம் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், மைக்ரோ ஆல்கே அண்ட் சீவீட்ஸ் இதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலயமா ஹெவி டாக்ஸிக் மெட்டல்ஸை வந்து என்வரான்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஹைப்பர் அக்யூமுலேட்டட் பிளான்ட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் ஹை லெவல்ஸ் ஆஃப் டாக்ஸிக் மெட்டல்ஸ் லைக் மெர்குரி, கேட்மியம், கோபால்ட் ஃப்ரம் தி சாயில். ஸோ இதுவும் ரைட்டு தான். ஹைப்பர் அக்யூமுலேட்டர்ன்றது வந்து அதிக லெவலில் டாக்ஸிக் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, போத் 1 and 2. Question number 4. Consider the following activities: felling of trees, widening of roads, erection of electric cables. How many of the above is are prohibited in eco-sensitive zones? Eco-sensitive zonesல இதில் எதெல்லாம் வந்து ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து நாட் ப்ரோஹிபிட்டட் பட் ரெகுலேட்டட். ஸோ ஆஸ் பர் தி அஃபிஷியல் ஆக்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸில் இருக்க லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ப்ரோஹிபிட்டட் அதோட டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 41 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்டட் அண்ட் அதர் 30 ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட். ஸோ அண்டர் ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வருது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரோட் ஆர் வைடனிங் நியூ ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் கீழே தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆஃப் ட்ரீஸ், அதுவும் ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் கீழே தான் வருது. அதுக்கப்புறம் எரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் டவர்ஸ், லேயிங் ஆஃப் கேபிள்ஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இதுவும் ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் கீழே தான் வருது. ஸோ இந்த 41 ஆக்டிவிட்டீஸையும் ஒரு டைம் வந்து கோ த்ரூ பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஷெட்யூல்ஸ். 5th schedule, 6th schedule, 11th schedule. How many of the above schedules of the Constitution of India are provisions made for the constitution of district council and regional councils? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6th ஷெடியூலில் மட்டும்தான் வந்து அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அண்ட் ரீஜனல் கவுன்சில்ஸ்க்கு வந்தான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் வந்து ஷெடியூல் 5ல் இருக்கும். அண்ட் 11th ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா 29 பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 6. Which of the following technique is are correct with respect to solar radiation modification to address global warming? Statement 1. Increasing the number of sulfate aerosols in the stratosphere to increase the reflection of incoming sunlight. Statement 2. Adding aerosol to the lower atmosphere over ocean regions to increase the reflectivity of low-lying marine clouds. Statement 3. Modifying the properties of high altitude ice clouds to increase the transmission of outgoing terrestrial radiation to space. ஸோ கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரியலனாலும் குளோபல் வார்மிங்கை அட்ரஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லாம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணுமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோசோல்ஸை வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இட் இன்க்ரீசஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்கமிங் சன்லைட். ஸோ இன்கமிங் சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ண முடியும். இது கரெக்டு. அதே மாதிரி ஏரோசோல்ஸை வந்து லோவர் அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால
reflectivity of the sunlights on from low lying marine clouds. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா reflectivity பத்தி பேசுது. ஸோ அதனால இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா increase the transmission of outgoing terrestrial radiation to space. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்றது மூலயமா கூட குளோபல் வார்மிங்கை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதனால ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 and 3. Question number 7. With reference to the no confidence motion in the Parliament of India, consider the following statements. It need not state the reasons for its adoption in Lok Sabha. Statement 2. To be admitted in the Lok Sabha and it needs the support of at least 100 members. Statement 3. When the Lok Sabha passes a no confidence motion against the Council of Ministers, all the ministers have to resign, including those ministers who are from Rajya Sabha. So first statement and third statement correct. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 100 மெம்பர்ஸ் வர மாட்டாங்க, 50 மெம்பர்ஸ் தான் வருவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 and 3 only. Question number 8. With reference to the power of president to consult the Supreme Court, consider the following statements. Statement 1. The president must refer disputes arising under pre-constitutional treaties or agreements to the Supreme Court. Statement 2. It is the president's discretion to seek the advice, while the Supreme Court's opinion under Article 143 is advisory, not binding on the president. Which are the statements given above is are correct. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மஸ்ட் ரெஃபர் இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவர் தான், அவர் மஸ்ட் ரெஃபர் கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சீக்கிங் தி அட்வைஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆப்ஷனல். அதே மாதிரி அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து it is not binding on president. So அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 only. Question number 9. Consider the following statements. Nitrosomonas is an example of hemotrope that derive energy by oxidizing ammonia through hemiosynthesis. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Diatoms are phytoplankton that contribute significantly to global oxygen production. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா பைத்தோபிளாங்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஆக்சிஜன் சப்ளைல 20 to 30% ஆஃப் ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சாப்ரோடோப்ஸ் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இன்டூ ஸ்மாலர் சப்ஸ்டன்சஸ் பை எக்ஸ்டர்னல் டைஜஷன். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. ஆல் 3 ஆர் கரெக்ட். Question number 10. Consider the following statement. The term contempt of court is explicitly mentioned in the Constitution of India. So in this statement correct. The Supreme Court has power to punish for contempt not only for itself but also high courts, subordinate courts and tribunals. In the statement correct, because Supreme Court is the highest authority and it has overarching power to look high court and subordinate court and tribunals. Criticism of the judiciary's administrative actions amounts to civil contempt. So in the statement தப்பு. civil contempt அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா willful disobedience of orders. willful disobedience of orders. ஸோ அதுதான் வந்து சிவில் கண்டெம்ப்ட்ல வரும். ஸோ அதனால இது வராது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 only are the correct statement. Question number 11. Which one of the following organism is best known for exhibiting parasitoid behavior? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா parasitoidனு கொடுத்துருக்காங்க, parasiteனு கொடுக்கல. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி Ichneumon wasp. Parasitoid அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டுக்குள்ள வாழ்ந்து at the end kills the host. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹோஸ்டே வந்து கில் பண்ணிடும். ஸோ அதான் வந்து parasitoid behavior அப்படின்னு சொல்லுவாங்க. Question number 12. The representative democratic government's legitimacy primarily derives from. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி the consent of the governor through periodic elections. Question number 13. Statement 1. The budget makes a distinction between the expenditure charged on the Consolidated Fund of India and the expenditure made from the Consolidated Fund of India. Statement 2. The debt charges for which the Government of India is liable are included in the voted expenditure made from Consolidated Fund of India. Statement 3. Expenditure charged on the Consolidated Fund of India is not subjected to the vote of Parliament. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா statement 2 வந்து wrong. So debt charges are included under the charged on the Consolidated Fund of India, not made. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் and 3 is correct and that explains statement. Question number 14. Under which of the following circumstances can the Parliament of India make laws on subjects enumerated in the state list? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆல் த 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
when a proclamation of a national emergency is in force அப்படின்றதுனா article 352 and when two or more state pass a resolution requesting parliament to legislate வந்து article 252 when the Rajya Sabha passes a resolution by 2/3 of the members present and voting article வந்து 249 when the president rule is imposed in a state article 356 for implementing an international treaty or agreement article 253. Question number 15. Which of the following statements correctly distinguishes the power of president and the governor regarding assent to bill? So the correct answer பார்த்தீங்கன்னா option D. The governor can reserve a bill for the president's consideration, but president has wider discretionary powers while dealing with such bills. So president order discretionary power in giving assent to state bill is வந்து much wider than governor. இது வந்து article 200 and 201 related. Question number 16. Consider the following statements. Statement 1. The cabinet secretariat functions directly under the prime minister. The statement correct. Cabinet secretary is the ex officio chairman of the civil service board. In the statement correct. Cabinet secretary holds the same order of precedence as controller and auditor general of India. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 and 2 only. ஸோ இதில் கேபினட் செக்ரட்டரியோட ரேங்க் வந்து 11 அண்ட் சிஏஜியோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 9. Question number 17. Consider the following provisions. How many of the above are fundamental duties under the Constitution of India? ஸோ எதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறதுல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 51A. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 5 இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி கீழே வரும். ஸோ மற்ற மூணுமே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழே தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர், இது வந்து ஆர்டிகல் 5ல் வருது. அண்ட் ரைஸ் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 47ல் வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து டிபிஎஸ்பி பிரின்சிபல்ஸ். அதர் 3 ஆர் பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கொஸ்டின் நம்பர் 18. Consider the following statements. Statement 1. Chairman and members of UPSC and Joint Public Service Commission are appointed by the President. UPSC and JSPSC are independent constitutional bodies. இது ரெண்டுமே தனித்தனியாக கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 does not explain statement 1. Question number 19. Consider the following statements. Statement 1. At COP29 in Baku, India refrained from endorsing the new collective quantified goal on the climate finance. In the statement correct. The COP29 NCQG agreement is legally binding treaty that obligates all signatories to pay their committed amount annually. So the legally binding அப்படின்றது வந்து தப்பு. அதனால ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் 3. India is concerned about the proposed USD 300 billion target under the NCQG by 2035 would fall short of adequately addressing the climate finance requirements of developing nations. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க $300 billion டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட் வித்தவுட் யூசிங் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ அதனால வந்து இந்தியா வந்து இதை என்டார்ஸ் பண்ணலை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. Question number 20. Which of the following is or explicitly stated in the constitution as fundamental in the governance of the country? Fundamental of governance எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி தான். ஸோ அது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது மட்டும் தான் வரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 only. Question number 21. According to Buddhist tradition, there are 24 Buddhas. Who among the following is regarded as first Buddha who is said to have predicted the coming of the present Buddha Gautama? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ திபன்கரா. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் புத்தாவா கன்சிடர் பண்றாங்க. அண்ட் ஃபியூச்சர் புத்தாவா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைத்ரேயா. கொஸ்டின் நம்பர் 22. Consider the following statements. Statement 1. Each Veda contains 4 parts such as the Samhita, Brahmana, Aryanka, Upanishad. So statement correct. The Brahmanas are prose explanation of Samhita. In the statement correct. Upanishads introduced new concepts such as Atman, rebirth, karma. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 and 3 are correct statements. Question number 23. Consider the following statements regarding the Shimla Agreement 1972. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1971 இந்தோ பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்.
It was signed between Indira Gandhi and Zulfikar Ali Bhutto after the Bangladesh Liberation War of 1971. The agreement converted the ceasefire line of Jammu and Kashmir into the line of control. The statement is correct. It made the United Nations as a party to the future resolution of the Kashmir dispute. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ இது வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட், அதனால வந்து இதில் யுனைடெட் நேஷன்ஸ் வராது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்லி 2. Question number 24. Who among the following did not actively participate in the civil disobedience movement? Civil disobedience movements year வந்து 1930ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 and 3 ஒன்லி. ஸோ முஸ்லீம் லீக் அண்ட் இந்து மகாசபா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 3 பேரும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணல. அண்ட் 4th பெசன்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நோ ரெண்ட், நோ வேஜ், இந்த மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 25. With reference to bioenergy with carbon capture and storage, which of the following statement is or correct? It involves capturing CO2 emitted from biomass based power plants and storing it underground. BECCS can result in negative carbon emission if the biomass is grown sustainably. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானது தான். ஸோ இந்த நேமிங்லேயே பார்த்தீங்கன்னா கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதை தான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் இட் க்ரோஸ் சஸ்டைனபிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கார்பன் எமிஷனுக்கு லீட் பண்ணும் அப்படின்றதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 26. வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் இஸ்ரோஸ் ஸ்பேடெக்ஸ் மிஷன்? ஸோ ஸ்பேஸ் டாக்கிங் மிஷன் தான் வந்து இங்கே ஸ்பேடெக்ஸ் மிஷன். ஸோ ஸ்பேஸ் டாக்கிங் ரிலேட்டடாக கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டு டெமான்ஸ்ட்ரேட் அட்டானமஸ் டாக்கிங் பிட்வீன் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் இன் ஆர்பிட். கொஸ்டின் நம்பர் 27. கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர். கொடுத்துருக்க பேரில் இது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி 3. இதில் தப்பாக மேட்ச் ஆயிருக்கக்கூடிய பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் லீக், கோபால் கணேஷ் அகார்கர். ஸோ இது தப்பு. இதை ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா NM ஜோஷி. ஸோ மற்ற பேர்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 28. வித் ரெஃபரன்ஸ் டு ஜப்தி சிஸ்டம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான், போத் 1 and 2. இட்ஸ் ரெவன்யூ சிஸ்டம் ஆஃப் அக்பர், கரெக்ட். அண்டர் த சிஸ்டம் டேக்ஸ் வாஸ் கலெக்டட் இன் கேஷ் ரேதர் தென் கைண்ட், இதுவும் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 29. கன்சிடர் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபாரின் டிராவலர்ஸ் அவங்க எந்த டைம் பீரியடில் விசிட் பண்ணாங்க அண்ட் தென் தேர் ஃபேமஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அதாவது செகண்ட் பேர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. வான்ஸ்வாங், அஸ்வத்னா, சூவிகி, இந்த பேர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் இண்டிகான்றது கரெக்டு, பட் அவர் சந்திரகுப்தா பீரியடில் வருவார். ஸோ பிந்துசாரான்றது தப்பு. தேர்ட் பேரில் பார்த்தீங்கன்னா இபன் பட்டுட்டா, முபத் பின் துக்லக், இது ரைட்டு. பட் அவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டாப்புல் கிடையாது, அது அல் ரியாலா. கொஸ்டின் நம்பர் 30. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3-1 தான் கரெக்டு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1999ல் நியூ ஆஃபீஸ் ஃபார் ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா இன் லண்டன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பட் எக்ஸ்க்ளூசிவ்லி மேனேஜ் ஃபார் கமர்ஷியல் அஃபேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் அஃபேர்ஸ் கிடையாது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணாங்க. கொஸ்டின் நம்பர் 31. In which of the following regions was Bulandibag an archaeological site where the remains of wooden palisade and a large spooked wooden chariot wheel with an iron rim were discovered? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகதால தான் இந்த ஆர்டிஃபேக்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 32. Tardigrades sometimes seen in the news are related to which of the following? ஸோ tardigrades அப்படின்றது ஒரு ஆர்கானிசம். ஸோ இட் கேன் லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எக்ஸ்ட்ரீம் போலிக் மைக்ரோஸ்கோபிக் அனிமல் கேப்பபிள் ஆஃப் சர்வைவிங் இன் அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ அவுட்டர் ஸ்பேஸ்களுடைய சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிசம் தான் வந்து டார்டிகிரேட்ஸ். கொஸ்டின் நம்பர் 33. கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். கொடுத்துருக்க பேரில் எது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்லி 1. ஸோ எது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாத்துரா நேஷனல் பார்க், பச்மரி பயோஸ்பியர் ரிசர்வ். இங்கே மௌலிங் நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கும், ரான் ஆஃப் கட்ச் குஜராத்தில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் தப்பாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காம்பல்பே நேஷனல் பார்க் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 34. வித் ரெஃபரன்ஸ் டு எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் தப்பு. The act mandates all power utilities purchase carbon credits from the domestic market. ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. பட் கார்பன் கிரெடிட் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ அதனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 1 and 2 only. Question number 35. Consider the following Harappan sites: Harappa, Mohenjo-daro, Ambri. Answer வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C, all the three. Question number 36. In the context of history of India, Amrita Sher Gill, Nandalal Bose, Jamini Rai were known for their contributions. 3 பேர்ல ஒருத்தரை தெரிஞ்சிருக்கணும். நந்தாலால் போஸ், இவர் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கில் இருக்கக்கூடிய டிராயிங்ஸை வரைஞ்சிருக்காரு. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா drawing ரிலேட்டடான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஆர்ட். கொஸ்டின் நம்பர் 37. பென்சின், a volatile organic component and known carcinogen, which is related to the environment which among the following sources. ஸோ எதுல இருந்து பென்சின் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பெட்ரோலியம் ரெஃபைனரிஸ், சிந்தசிஸ் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் டொபாக்கோசோம், இது மூணுமே வந்து கன்ஃபார்மாக பென்சைனுக்கான ஒரு சோர்சஸ் தான். அண்ட் வார்னிஷ் டிட்டர்ஜென்ட்ஸ் might be a source. ஸோ அதில் வந்து ஆப்ஷன் C or D இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஆப்ஷன் D 1, 2, 3, 4 and 5. Question number 38. Indian Bird Conservation Network is an initiative of. ஸோ வந்து ஆப்ஷன் B, பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி. இவங்க தான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. Question number 39. Which one among the following event is the earliest in the history of India? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the Battle of ராக்ஷதி தங்கடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1565 விஜயநகர் எண்ட் ஆஃப் த பீரியட்ல வந்து இது நடக்குது. த விசிட் ஆஃப் இட்டாலியன் ட்ரேடர் நிக்கோலோ டி கான்டி டு இந்தியா, இது பிட்வீன் ஆஃப் விஜயநகர் ரூல். கரோனேஷன் ஆஃப் கிருஷ்ணதேவராயா ஆஸ் அன் எம்பரர் ஆஃப் விஜயநகரா ரூல், இதுவும் பிட்வீன் தான். ஆப்ஷன் டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்னகேசவா டெம்பிள் அட் பெலூர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ இதுதான் வந்து விஜயநகரா ரூலுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இதோட இயர் பார்த்தீங்கன்னா 12th century சியில் இருக்கும். ஸோ மற்ற எல்லா ஈவெண்ட்ஸும் விஜயநகரா கூட ரிலேட்டட், பட் இது வந்து அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட். கொஸ்டின் நம்பர் 40. Who among the following mentioned in the Allahabad pillar inscription held the titles of Santi Vigarika, Kumar Amatya and Mahadandanayaka? ஸோ அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை எடுத்தது யார் பார்த்தீங்கன்னா அதிசேனா. ஸோ அவர் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முக்கியமான 3 பதவியிலையும் இருந்திருக்காரு. ஸோ அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹரிசேனா. பட் அது எதை பற்றி, யாரோட ரூல் பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தாவோட ரூலை பற்றி பேசுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 41. ஸ்வாமித்வா ஸ்கீம் இஸ் சம்டைம் சீன் இன் த நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ட்ரோன் பேஸ்ட் சர்வேயிங் ஆஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் வேலிடேஷன் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ ட்ரோன் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை மேப் பண்ணுறது தான் வந்து the Swamitra scheme. Question number 42. Consider the following plus military exercise கொடுத்திருக்காங்க, participating country கொடுத்திருக்காங்க. So how many of the pairs correctly matching கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, only 2 pairs தான். ஸோ இதில் வந்து எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தப்பு. எக்ஸசைஸ் ஈக்குவலைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் எஜிப்ட் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 43. ஸ்டேட் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் நேச்சர் ரெஸ்டரேஷன் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் along with World Economic Forum. Question number 44. Which of the following is common to Salyut 1, Mir and Tiangong? இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, they are all space stations placed in the Earth's orbit. Question number 45. Consider the following statements. Black holes பற்றி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Black holes can be detected by observing gravitational waves they emit when they merge with other massive objects like neutron stars. First statement correct. Gravitational use பண்ணி black holes detect பண்ண முடியும். Second statement, black holes are dense holes in space through which objects can travel to other parts of the universe. So in the statements வந்து பார்த்தீங்கன்னா it's not true, they are not actually holes. Statement 3. An event horizon is the boundary around a black hole from which not even light can escape. So இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ பிளாக் ஹோல்ன்றது ஒரு மேசிவ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனாமஸ் கிராவிட்டி இருக்குது. ஸோ அதனால் யூனிவர்ஸ்லி அதிகமான ஸ்பீட் இருக்கக்கூடிய லைட்டால் கூட அதில் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி 1 and 3 only. Question number 46. Consider the following first. Region and country கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமி இட்டாலி அப்படின்றது தப்பு. அதே மாதிரி தேர்டில் கொடுத்துருக்க டுப்ருவனிக் அண்ட் ஜெர்மனி இதோட மேப்பிங் தப்பு. செகண்ட் பேர் மட்டும் கரெக்டு. மெஜர்கா ஸ்பெயின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன். கொஸ்டின் நம்பர் 47 கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். ஸோ எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அது எது கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குவாண்டம் டாட்ஸ், டிஸ்பிளே டெக்னாலஜி. இந்த பேர் கரெக்ட். ஸோ லேட்டஸ்ட்டாக வர டிவிஸ் அண்ட் லேப்டாப்ஸ் அதெல்லாம் வந்து குவாண்டம் டாட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. செகண்டு நியூரோமார்பிக் சிப்ஸ், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து ரிலேட்டட். செகண்ட் பேரும் கரெக்ட். தேர்ட் பேர் டிஜிட்டல் ட்வின்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இந்த பேர் வந்து தப்பு. டிஜிட்டல் ட்வின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மேப்பிங் ஆஃப் ஏ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், லெட்ஸ் சே ஒரு இன்ஜின், அதோட விர்ச்சுவல் ஆர் டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் பிளாக் செயின் டெக்னாலஜிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஒன்லி 2. கொஸ்டின் நம்பர் 48 இன் ஹவு many ஆஃப் தி above பேங்க்ஸ் இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர். இந்தியா வந்து இதெல்லாம் ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆல் தி 3. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பிரிக்ஸோடது, இதுலேயும் இந்தியா ஃபவுண்டிங் மெம்பர் தான். அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இது ரெண்டுத்துலையுமே இந்தியா ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் தான். Question number 49. Consider the following countries: Italy, Croatia, Bulgaria, Albania, Slovenia. How many of the above countries have border with Adriatic Sea? Answer பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி 4. ஸோ இது எது வராது பார்த்தீங்கன்னா பல்கேரியா வந்து வராது. மற்ற எல்லாமே வந்து அட்ரியாட்டிக் சி கூட பார்டர் ஆயிருக்கு. Question number 50. Consider the following statements. Statement 1. Small modular reactor are particularly suitable for rural and remote areas. First statement வந்து correct. Small nameல இருக்கு. Statement 2. SMRs have smaller electrical output capacity, making them compatible with weaker grid systems and can operate off grid. So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். Statement 3. SMRs rely on passive safety system that do not require external power on human intervention for emergency shutdown. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸ்மால் மாடல் ரியாக்டர்ஸ்க்கு அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பவர் இஸ் நாட் ரெக்வயர்ட், passive safety system is enough. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் கரெக்ட் அண்ட் போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.